Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கோவை மாவட்ட விசைத்தறி நெசவாளர்கள் வருகிற 19ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். இதை பற்றிய விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் நவமணிகண்டன். நவமணிகண்டன், வணக்கம். இந்த போராட்டம் அறிவித்திருப்பதற்கான காரணம் என்ன? என்னென்ன கோரிக்கைகளை நெசவாளர்கள் முன்வைக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? கோவை திருப்பூர் மாவட்டத்தில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் இயங்கி வருகின்றன. 15,000க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்களும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இதில் வேலை செய்து வருகிறார்கள். இந்நிலையில் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இவர்கள் தொடர்ந்து கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஜவுளி உற்பத்தியாளர்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று சுமார் 1 வருட காலமாக இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் ஜவுளி உற்பத்தியாளர்கள் இதுவரை பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்றும் அரசிடம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் தொடர் கருப்பு கொடி போராட்டத்தை கோவை, திருப்பூர், சோமனூர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது நம்மிடம் விசைத்தறி பொருளாளர் பூபதி அவரும் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் என்ன மாதிரியான போராட்டங்கள், எதை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது என்பதை கேட்போம். ஆனால் என்ன மாதிரியான போராட்டம் தொடர்ந்து நீங்கள் போராட்டம் நடத்தி வருகின்றன? என்ன இந்த போராட்டத்துக்கான முக்கிய கோரிக்கைகள் என்ன எதை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றிருக்குங்க? எங்களுடைய முக்கிய கோரிக்கை அடிப்படையான கூலி பிரச்சனைகள் தாங்க. முறையான கூலி ஒப்பந்தத்தை அமல்படுத்த மாட்டேங்கிறாங்க. அரசு மாவட்ட நிர்வாகத்தை ஏற்படுத்தி கொடுத்த கூலி ஒப்பந்தத்தை ஜவுளி உற்பத்தியாளர்கள் அமல்படுத்தாமல் குறைத்து வழங்குவதால் எங்களுக்கு அடிப்படை வருமானமே இல்லாமல் எங்கள் தொழில் நசிபட்டு. இது சம்மந்தமாக கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் கடந்த 15 மாதங்களாக மாவட்ட நிர்வாகங்களையும் மாவட்ட தொழிலாளர் நலத்துறையும் அமைச்சர்களையும் நேரடியாக சந்தித்து 40க்கும் மேற்பட்ட முறை சந்தித்து இது பண்ணிக்கிறேங்க. இதன் மூலிமா கோவை, திருப்பூர் மாவட்ட தொழிலாளர் ஆணையத்தில் 8 முறை பேச்சுவார்த்தை நடத்திக்கிறாங்க. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட 2 முறை பேச்சுவார்த்தை நடத்திக்கிறாங்க. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் எங்களுடைய அழைத்து எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு விரைவில் ஜவுளி உற்பத்தியாளர் கலந்து பேச்சுவார்த்தை நடத்துவதாக சொல்லியிருக்கிறாரு. இது சம்மந்தமாக நாங்கள் கடந்த மாதமே கோவை மாவட்டத்தில் சோமனூர் பகுதியில் ஒரு 1500 விசைத்தறியாளர்களோட ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தோம். அதைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்ட தெக்லூர் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட விசைத்தறியாளர்களோட ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தினோம். மாவட்ட நிர்வாகங்கள் கவனித்து எங்கள் பிரச்சனையை தீர்வு காண வேண்டும். அதையும் காலதாமதம் ஆகிறதுனால கடந்த மாதம் 14ஆம் தேதி முதல் எங்களுடைய விசைத்தறி கூடங்களையும் இல்லங்களையும் கருப்பு கொடி ஏற்றி ஜவுளி உற்பத்தியாளர்கள் உடனடியாக பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு நியாயமான புதிய கூலி உயர்வுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சு வலியுறுத்தி நாங்கள் கருப்பு கொடி கட்டி இப்போ எங்கள் போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்குது. இதுவரை ஜவுளி உற்பத்தியாளர்கள் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளவில்லை. எனவே மாவட்ட நிர்வாகங்களும் மாநில அரசும் அமைச்சர்களும் உடனடியாக ஜவுளி உற்பத்தியாளர்கள் அழைத்து எங்களுக்கு ஒப்பந்தப்படி உரிய கூலியும் கடந்த 3 ஆண்டுகளாக மின்கட்டணம் மற்றும் விலைவாசி உயர்வு, உதிரி பாகங்கள் உயர்வு, தொழிலாளர்களுடைய சம்பள உயர்வு இதுகளுக்காக ஒரு புதிய கூலி உயர்வு வேண்டும்னு சொல்லி இந்த கோரிக்கைகளை உடனடியாக அவங்க ஜவுளி உற்பத்தியாளர்கள் அழைத்து பேசி முறைப்படி சட்டப்பூர்வமான ஒரு அங்கே ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி தரோன்னு நாங்கள் கேட்டிருக்கிறோம். இதை தொடர்ந்துமே எங்களுக்கு ஜவுளி உற்பத்தியாளர்கள் இந்த பேச்சுவார்த்தை உடன்பாட்டுக்கு வரவில்லை என்றால் வருகின்ற 19ஆம் தேதி முதல் எங்களுடைய கோவை, திருப்பூர் மாவட்ட கூட்டமைப்பின் சார்பிலே வேறு வழியே இல்லாத சூழலால் எங்களுடைய வேலை நிறுத்தத்தை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு கடினமான முடிவுக்கு செல்ல வேண்டி இருக்கும்னு நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஏன்னா இதுக்கு நாங்கள் 15 மாதங்களாக இந்த கூலி ஒப்பந்த பிரச்சனைக்காக தொடர்ந்து மாவட்ட நிர்வாகங்களையும் தொழிலாளர் நலத்துறையும் அமைச்சர்களையும் அணுகிட்டு இருக்கிறோம். இதற்கு பிற்பாடு தீர்வு ஏற்படவில்லை என்றால் எங்களுக்கு வேறு வழியே இல்லை. தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்ற காரணத்தினால் எந்தவித நடவடிக்கையும் அரசு தரப்பில் எடுக்கப்படவில்லை என்பதால் வருகின்ற 19ஆம் தேதி தொடர் போராட்டத்தை அறிவிக்க உள்ளதாக விசைத்தறி சங்கங்கள் தெரிவித்திருக்கின்றன. தகவல்களுக்கு நன்றி நவமணிகண்டன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.